ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டியே, என்னோட 1 மாச சம்பளம் உழைச்சு வாங்கினது. போட்டுக்கோ. நீங்களே மாட்டி விடுங்க. அவன் ஊர் அடிச்சு உலையில போடுவாங்க. ஆனா உங்க அண்ணன் ஊர்ல உள்ளவங்க வயிற்றுல அடிச்சு ஊர் மேலுக்கு போடுறான். கரும்பு பிடிச்சவன். இதெல்லாம் ஒரு பொழப்பு. பிக்ஸ் பண்ணு. என்னங்க குலுங்குற மாதிரி இருக்கு. பம்பர் குலுக்கல் நீ பக்கத்துல இருக்கும்போது எப்படி குலுக்காம இருக்கும்? மேல போற மாதிரி இருக்கு. மேல சொர்க்கத்துக்கு தானே போயிட்டு இருக்கோம். சார், நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், டியூட்டி கொடுத்த போலீஸ் வண்டில இப்படி லூட்டி அடிச்சிட்டு இருக்கீங்களே. சார், இந்த கர்மத்தெல்லாம் ஏதாவது ஒரு காட்டேஜ்ல வச்சு தொலைக்க வேண்டியதானே? நான் அப்பவே சொன்னேன், இவர்தான் கேட்கல. ஏன் சார், மாருதி வேன்ல தான் இவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ போலீஸ் வண்டியில ஆரம்பிச்சிட்டீங்களா? சார், போலீஸ்காரங்க என்ன பண்ணாலும் தட்டி கேட்க மாட்டாங்க, திமிரல என்ன வேணா பண்ணுவீங்களா? என்ன சார் கேட்டா இருக்கோம், பதில் சொல்லுங்க சார். எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். என்னன்னு இது கோலம்? நான் உன்ன இந்த கோலத்துல பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. என்ன பண்ணுறது? நைட் டியூட்டிக்கு போறேன். இதான் நைட் டியூட்டியா? ஐயோ, மூஞ்சிய மறைக்கிறது அவுட் ஆஃப் ஃபேஷன். சிரிச்சுக்கிட்ட போஸ்ட் கொடுக்கறதா லேட்டஸ்ட் ஃபேஷன். ஆமா, அப்படி என்ன நீ பெரிய தப்பு பண்ணிட்ட? ஊர்வலத்துல எவனும் பண்ணாத தப்பு. முழுசுமா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடதுக்குனே சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுனே. எடுங்கடா, எடுங்கடா. அறிவு இருக்கடா உனக்கு? அண்ணன் மட்டும் போஸ்ட் கொடுக்கறது என்ன? கூட அண்ணியர் தான் நல்லா மேல கை போடு. தைரியமா பாரு. எடுங்கடா பாரு. எடுங்கடா அண்ணி, கட்டிப்புடி அண்ணி. நீ வெக்கப்படாத, நீ கட்டிப்புடி. எடுங்கடா, ஸ்டில் பார்க்கலாம். அந்தரத்துல தொங்குனது போலீஸ் வண்டி இல்ல, போலீஸோட மானம். இது வரைக்கும் போலீஸ்காரங்க தான் எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இனிமே போலீஸ் வண்டி எங்க நின்னாலும் பப்ளிக் எட்டி எட்டி பாப்பான். அவ பெரிய டயானா, இவர் பெரிய சார்லஸ். நெக்லஸ் பிரசன்ட் பண்றீங்களா? நெக்லஸ் சார், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரை ஒருத்தி விடிய மகுடி ஊதி மயக்கி இருக்கான்னா அவ சாதாரண டிக்கெட் இல்ல சார். அவ செல்போன் நம்பரை வாங்கி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு எல்லாரும் அலர்ட்டா இருக்கலாம் இல்லைங்களா? ஷட் அப் மிஸ்டர் எஸ்கே பாண்டியன். ஏற்கனவே உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். ஆனா ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க எஸ்கேப் ஆயிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு பிரஸ், பப்ளிக், சேனல்ஸ் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. There is no way. You are suspended. அறிவில்ல, ஒரு வாரம் லீவு போட்டுட்டு எங்கேயாவது ஊட்டி கிட்டிக்கு போய் லூட்டி அடிக்க வேண்டியதானே? இது பாரு, இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா என்னையும் சேர்த்துட்டின்னு கட்டிடுவாங்க. சிஎம் வேற ஊர்ல இல்ல, கொஞ்சம் ஆறு போடு, அப்புறம் பார்க்கலாம். உதவி கமிஷனர் கே எஸ் பாண்டியன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து
சண்முகா ஜுவல்லர்ஸ் அதிபர் தனசேகரன் லஞ்சம் கொடுத்தது அப்பட்டமாக நிரூபிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டார். அத்துடன் சண்முகா ஜுவல்லர்ஸ் அருகே உள்ள பிளாட்பார கடைகளை தொடர்ந்து நடத்தலாம் என்று கமிஷனர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எவனோ மத்த நம்ம போற சந்து பொந்துக்குள்ள நுழைஞ்சு சடுகுடாடிட்டு இருக்கான். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதன. ராஜா என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சானோ அன்னையில இருந்து நமக்கு அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பண்றது ராஜாவா தான் இருக்குன்னு சொல்றியா? ஏன் இருக்க கூடாதுங்கிற. இது வரைக்கும் போன் பண்ணி மிரட்டினவன் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணது கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்ய சொல்றான், பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கறான். கரெக்டா? ஆனா நீ இன்னொரு விஷயம் கவனிச்சியா? அந்த போன் வரும்போதெல்லாம் ராஜா நம்ம பக்கத்துல இருக்கிறது இல்ல. ஏன்? ராஜா! அண்ணே அண்ணே, உங்களுக்கு போன் வந்திருக்குண்ணே. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் போனு. யாரோ முக்கியமான ஆளாம், உங்ககிட்ட மட்டும் தான் பேசணுமா? நாமா டாக்டர், என்னுடைய அடுத்த டார்கெட் உன்னை டாரா கிழிக்கிறதாமா. எந்த புறம்போக்குடா உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சா? அவனை செருப்ப கைட்டு அடிக்கணும்டா. கேவலம் பணத்துக்காக பல பேர் உயிரோட விளையாடிட்டு இருக்க. உன்னை நல்ல டாக்டரா மாத்திர வரைக்கும் நோ ரெஸ்ட்மா. என்னென்ன ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு? யாருன்னு போன்ல? அவனேதான். அந்த ராஸ்கல் என்னையும் மிரட்டான்டா. ஏய், யாரா நீ? எங்க பேசுற? தப்பு பண்ற உன்னை எங்க போனாலும் விரட்டி விரட்டி வந்து அடிப்பண்டா. இதுதான்டா என் வேலை. ஏய், எதுக்குடா என்ன டார்ச்சர் பண்ற? தைரியம் தான் என்கிட்ட பேசுறா. எப்படிடா முடியும்? கேசட் தான் முடிஞ்சு போச்சுல்ல. ஆமா, அங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர் சுப்ராயன், ராம்போ ராஜ்குமார், கனல் கண்ணன், இவ்வளவு ஏன் தசாவதார ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர் வரைக்கும் எனக்கு அவ்வளவு பெட்டு. இந்த உதாரண வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். ஏய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா, ஒருத்தனுக்கே பிறந்து இருந்தா, பொம்பளை மாதிரி போன்ல பேசாம ஆம்பளை மாதிரி எதிர்க்க வந்து மோதி பாரு. ரொம்ப ஓவரா. ஏய், போன வைடா, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். வச்சிட்டேன்டா. ஹலோ ஹலோ, வச்சிட்டா. என்னடா சொல்றான்? பரதேசி விட்ட விடல வெளவெளுத்து போய் போன் ஆஃப் பண்ணிட்டான். அண்ணே, நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப திருஷ்டி ஆயிடுச்சுண்ணே. அதனால பெருமாள் கோயில் போயிட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டி பிரசாதம் எடுத்துட்டு வந்தேண்ணே. ஐய, பெருமாள் கோயில் பிரசாதம் பட்டடிக்க கூடாது, சாத்தணும். அலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் வச்சுங்க.